கர்மா மற்றும் அன்னதானம் ஆகிய இரண்டும் இந்து தர்மத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. ஒருவருடைய பாவ வினைகளை குறைப்பதற்கும் புண்ணியத்தை சேர்ப்பதற்கும் அன்னதானம் ஒரு சிறந்த வழியாக பார்க்கப்படுகிறது. கர்மா மற்றும் அன்னதானத்தின் தொடர்பு. 1. பாவ விமோசனம். ஒருவர் செய்த தீய கர்மாக்களின் பாவங்களின் விளைவை குறைக்க அன்னதானம் ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அன்னதானம் என்பது மற்ற எல்லா தானங்களை விடவும் உயர்வானதாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது ஒருவரின் பசியை ஆற்றி உடனடி திருப்தியை அளிக்கிறது. 2. கிரக தோஷங்கள். ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் எதிர்மறை தாக்கங்களை குறைக்கவும் பித்ரு தோஷம் போன்ற கர்ம வினைகளில் இருந்து விடுபடவும் அன்னதானம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. 3. புண்ணிய கணக்கு. நற்காரியங்களை செய்யும் போது நல்ல கர்மாக்கள் சேர்கின்றன. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பது ஒருவரின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என யோக வசிஷ்டம் போன்ற நூல்கள் குறிப்பிடுகின்றன. 4. சஞ்சித மற்றும் பிராரப்த கர்மா. முற்பிறவி வினைகள், சஞ்சித கர்மா மற்றும் இப்பிறவியில் அனுபவிக்கும் பலன்கள், பிராரப்த கர்மா ஆகியவற்றால் ஏற்படும் தடைகளை நீக்க மகான்கள் அன்னதானத்தை சிறந்த கருவியாக பரிந்துரைக்கின்றனர். சுருக்கமாக சொன்னால், கர்ம வினைகளின் பிடியிலிருந்து விடுபட்டு மன அமைதியையும் ஆன்மீக உயர்வையும் அடைய அன்னதானம் ஒரு எளிய மற்றும் வலிமையான வழியாகும். உங்களுக்கு கர்மா வகைகள் பற்றியோ அல்லது அன்னதானம் செய்வதற்கான சிறப்பான இடங்கள் பற்றியோ மேலும் தகவல்கள் வேண்டுமா? Shiva.